லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல குரு வரையில, தரும உத்திரர் வனவாசம் அப்படி போனதும் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அதாவது நாடு நகரத்த விட்டு, சொந்த வீடு வாசல விட்டு பரதேசம் போவாங்க, அல்லது இடம் மாறி போவாங்க, வெளிநாடு போவாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தாங்கனாக்க, ஆன்சைட் ஒர்க்குக்கெல்லாம் போவாங்க. இப்படி இங்கிலீஷ்லயும் சொல்லிக்கலாம். இது வந்து 4ஆம் பாவத்தில குரு. இதையும் நம்ம இன்னொரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்குவோம். என்ன தெரியுங்களா? இப்போ ஒரு ஜாதகத்தில லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குரு தசை நடக்குதுன்னு வைங்க. அவங்களுக்கு அமைதியான, சந்தோஷமான, நிம்மதியான, மனைவியோடு கூடிய, சொந்த வீட்ல இருக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை அமையும். பொருளாதாரத்தில பெருசா வருவாங்க. ஆனா, இங்க என்ன குடுத்துருக்கு? 4ஆம் இடத்துல குரு அப்படின்னா, அவங்க வனவாசம் போயிருவாங்க அப்படின்னு. இது என்ன வித்தியாசம்னா, கோச்சார குருன்னு இருக்கு இல்லையா? அது 4ஆம் இடத்துக்கு வந்தா தான் இந்த வனவாசம்ங்கிற பாயிண்ட். ஆனா, லக்னத்தில ஜனன காலத்தில 4ஆம் இடத்துல குரு இருந்து, அந்த குரு தசை நடத்துச்சுன்னா, அது யோகமா தான் இருக்குமே தவிர, தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. அப்ப 4ஆம் இட குருங்கிறது வேற. 4ஆம் இடத்துல குரு இருந்து தசை நடத்துறதுங்கிறது வேற. இத 2யும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது.